தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் கவர்ச்சி வேடங்களில் கவர்ந்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா. சொந்த படம் எடுத்து வெற்றி தயாரிப்பாளர் ஆக முடியாமல் தோல்வி அடைந்து நிதி சிக்கலில் சிக்கி தற்கொலை செய்து கொண்டார். தென்னிந்தியா இழந்த மிகப்பெரிய கவர்ச்சி நாய். திவானா படத்தில் ஷாருக் கானுடன் நடித்த திவ்ய பாரதி 19 வயதில் மதுவுக்கு அடிமையானார். மது அவரது உயிரையும் குடித்தது. தனது வீட்டின் 6வது மாடியிலிருந்து குடிபோதையில் கீழே விழுந்து இறந்தார். பாலிவுட்டை தொடர்ந்து தனது பிடியில் வைத்திருந்த மீனா குமாரி 93 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். சாகிப் பீபி அவுர் குலாம் என்ற திரைப்படத்தில் குடிகார மனைவியாக நடித்திருந்த இவர் நிஜ வாழ்க்கையிலும் திருமண முறிவுக்கு பின்னர் மதுவுக்கு அடிமையாகி கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு 40 வயதில் இறந்தார். பாலிவுட் மட்டுமின்றி கோலிவுட்டிலும் நடித்தவர் மனிஷா கொய்ராலா. ஒரு கட்டத்தில் பாலிவுட்டை கலக்கி வந்த இவர் திடீரென மதுவுக்கு அடிமையானார். சாம்ரா தலாலுடன் ஏற்பட்ட திருமண முறிவே இவரை மதுவுக்கு தள்ளியது என்று கூறப்பட்டது. விவாகரத்துக்கு பின்னர் கருமுட்டை பையில் ஏற்பட்ட புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்துள்ளார். டினா முனியும் சஞ்சய் தத் ஒரு காலத்தில் காதலித்து வந்ததாகவும் சஞ்சயின் மது போதையால் அவரை விட்டு டினா விலகினார் என்றும் பேசப்பட்டது. பின்னர் மதுவுக்கு 9 ஆண்டுகள் அடிமையாக இருந்ததை அவரே ஒப்புக்கொண்டார். நகைச்சுவை வேடங்களில் தனக்கென ஒரு முத்திரை படைத்த விஜயராஜ் கடந்த 2005இல் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக ஐக்கிய அரபு எமிரேட் அரசால் கைது செய்யப்பட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு கொக்கைன் வாங்க முயற்சித்த குற்றச்சாட்டில் ஃபர்தீன் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அர்ஜுன் ரம்பால் தனது 21 வயதில் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டார். பிரபல இசையமைப்பாளர் OP நய்யார் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி காலமானார். போதைக்கு அடிமையான இவர் தனது இறுதி காலகட்டத்தில் பேட்டி அளிக்க பணம் மற்றும் மது கேட்கும் துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார். தொடர்ந்து 15 வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ராஜேஷ் கண்ணா தனது நண்பர்களுடன் சேர்ந்து எப்போதும் மது அடிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு அவரது 69வது வயதில் புற்றுநோய் பாதிப்பால் காலமானார். தமிழில் கண்ணதாசன் என்றார். இந்தியில் பாடலாசிரியர் ஜாவத் அக்தர். மது அருந்திய பின்னர் இவர் எழுதிய பாடல்கள் சாகா வரம் பெற்று நிற்கின்றன. மதுக்கு அடிமையான மகேஷ் பட் அவரது சுய கதையை வைத்து டாடி என்ற படத்தை இயக்கினார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து சினிமா எடுத்தவர். நீங்கள் பார்த்த இவர்கள் அனைவரும் தங்களுடைய நடிப்பாலும் திறமையாலும் நம் அனைவரையும் கவர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களது வாழ்க்கையை சரியான முறையில் அமைக்காததால் இந்த மகத்தான கலைஞர்களின் திரைப்பயணம் மட்டுமின்றி வாழ்க்கை பயணமும் குலைந்து போவது வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.